இப்போ பைபிள் ஸ்டடியில் வேறு ஒரு காரியங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எதை குறித்து நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா சுகத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். அதுதான் பாடலும் சுகத்தை குறித்து நான் எடுத்தேன். அவள் சுகத்தை குறித்து தான் பாடங்கள் எடுக்கலாம். நிறைய சுகத்தை பற்றி சீரியஸ் நிறையா சுகம் 1, சுகம் 2, சுகம் 3 அப்படின்னு ஒரு ரெண்டு மாதம் நடத்தியாச்சு. இதில் என்ன சுகத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா எப்ரேய பாஷையில் சுகத்தோட ரகசியங்களை என்னன்னு நம்ம கற்றுக்க போகிறோம். சரிங்களா? எப்ரேய பாஷையில் சுகத்தோட ரகசியங்கள். ஏன் நாங்கள் எப்ரேய பாஷையை நம்ம எடுக்கணும் அப்படின்னா கடவுள் ஏற்படுத்தின பாஷை எப்ரேய பாஷை. உலகத்தை படைச்சது எப்ரேய பாஷை. அவர் உண்டாக்கினது எப்ரேய வார்த்தைகளை தான் கர்த்தர் உண்டாக்கினார். இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அமைத்தது எப்ரேய மொழியில தான் அவர் அமைச்சு வச்சிருக்கிறார். நீங்கள் எல்லா ஸ்டாரையும் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக எப்ரேயத்துடைய எழுத்துகள் தான் ஆ முதல் அக்கு வரை A to Z வரை அப்படின்ற மாதிரி ஆலஃப்லேருந்து டவ் அப்படின்ற ஒரு வார்த்தை வரைக்கும் எப்ரேய லெட்டர்ஸுங்க அங்கே தான் வானத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் இயேசு கிறிஸ்து பேசினது எப்ரேய பாஷை, கிரேக்க பாஷை. அப்போஸ்தலர்கள் பவுல்கள் எல்லாமே அப்போஸ்தலர்கள் எல்லாம் பேசுனது எப்ரேய பாஷை, கிரேக்க பாஷைகளாக இருந்துச்சு. பழைய ஏற்பாடு ஃபுல்லாக எப்ரேய பாஷைகள். யோசேப்பு பேசுனது எப்ரேய பாஷை. ஸோ நிறைய பேர் சொல்ல முடியும் எப்ரேய பாஷையில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த பைபிள் தமிழில் பார்த்தீங்கன்னா நிறைய அர்த்தங்கள் மாறிட்டு இருக்குது. நிறைய அர்த்தங்கள் சொல்ல போனால் எல்லாமே மாற்றப்பட்டது தான் தமிழில். இங்கிலீஷில் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஆனால் எப்ரேயத்தில் ஒரிஜினல்லாம் ஆண்டவர் என்ன திட்டத்தோட என்ன மைண்டோட அந்த இடத்துல எப்படி சித்தரிச்சிருக்கிறாரோ அதே தான் அந்த பைபிள் சொல்லும். ஒரே வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் இருக்கும். ஒரு எப்ரேய வார்த்தையில் ஆலஃப் என்ற எழுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா 3 அர்த்தங்களை குறிக்கும். அப்போ அந்த சமயத்தில் ஆடு மேய்க்கிற சமயத்தில் அந்த வார்த்தை வந்துச்சுன்னா அது மேய்ச்சலுக்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். தண்ணீர் சம்மந்தப்பட்டமான ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அது தண்ணீருக்குன்னு அடையாளப்படுத்தணும். அந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தைகளை பொருத்தி அமைக்கும். அதனால தான் 3 மீனிங் இருக்குது அது சொல்கிறதுக்கு. சரிங்களா? இங்கிலீஷ்லேயே நீங்கள் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா 3 அர்த்தங்கள் இருக்கும். நம்மளுக்கு தேவையான எந்த அர்த்தமோ அந்த இடத்துல நம்ம போட்டு நம்ம அதை நம்ம மீனிங் கண்டுபிடிச்சிப்போம். அதே போல் தான் எப்ரேய பாஷை. இது பைபிள் ஸ்டடின்றதுனால கொஞ்சம் அந்த வார்த்தையுடைய அந்த உச்சரிப்புகள் அந்த மீனிங்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26 இதை வாசித்துட்டு அந்த எப்ரேயத்துக்கு அர்த்தத்துக்குள்ளாக நம்ம கடந்து போவோம். யாத்திராகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. எப்படியா? கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்கணுமா? சரிங்களா? கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து. அப்போ கர்த்தருடைய வார்த்தை கேட்கறது மட்டும் இல்லை, அதன்படி செய்கிறவர்கள், அதுபடி நடக்கிறவர்கள். அப்போ அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து ஃபஸ்ட்டு கேட்டு அப்புறம் அதன்படி செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கை கொண்டாள். பார்த்தீங்களா? இங்கே சத்தத்தை கேட்டு அப்படின்னா அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து. ஏன்னா இங்கேயும் கேட்டுன்னு வருது, கவனமாய் கேட்டு. அதுக்கு என்ன அர்த்தம்னா அவர் கட்டளைகளுக்கு, அவர் சொன்ன கட்டளைகள் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும். அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அப்படின்னா அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால். என்ன அவர் வச்சிருக்கிறார், என்ன நீதி நெறிகளை வச்சிருக்கிறார், அதை நம்ம கை கொண்டோம். அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும், சொல்லுங்க, ஒன்றையும், ஒன்று கூட, ஆஃப்டர் ஆல் இரும்பல், ஒரு காய்ச்சல் கூட, ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன் அப்படின்றார். ஆண்டோடைய பார்வையில் அப்படியே நீதியா. என்ன நீதி? மழையில் நனையக்கூடாதுன்னு ஒரு நீதி. அது நனைஞ்சா சளி பிடிக்குன்னு தெரியும். அப்போ நனைஞ்சிட்டு வந்தால் யார் பொறுப்பு? ஆண்டவர் காப்பாற்றுவார். அப்படின்னு நடு ரோட்டில் போகவே முடியாது. அப்போது அதுதான் நீதி. ஆண்டோடைய வழிகள் என்ன? அவர் சொல்கிறபடி ஞானத்தோடு செயல்படுறா, ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு ஞானத்தோடு இருக்கும்னா இரும்பல் கூட நான் வராதுன்னு சொல்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு எகிப்தியருக்கு வர பண்ணின ஒரு வியாதி கூட, வியாதி ஒன்றையும், ஒரு வியாதி இல்லை, வியாதி ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். எதுவுமே வர பண்ண மாட்டேன், ஏன்னா நான் உன் பரிகாரி. அந்த இடத்துல அவர் பரிகாரமாக இருந்ததான் தெரியல. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்தவன் நம்மளுக்கு ஆண்டவர் பரிகாரியாக இருந்திருக்கிறார். ஏன்னா அவர் சிலுவையில் நம்மளுக்காக எல்லா பரிகாரமும் அவர் செஞ்சிட்டாரு. அப்போ நாம தான் அந்த வார்த்தையை சொல்லணும், அவர் என்னுடைய பரிகாரியாக இருக்கிறார். ஏன்? அவர் எனக்காக சிலுவையில் சுமந்தார். இது யாத்திராகமம் அவங்களுக்காக எழுதப்பட்டது கிடையாது, இது எனக்கு உண்டான வார்த்தை. என்ன வார்த்தைனா, உலகத்தில் இருக்கிற ஒரு வியாதியும் என்னையும் என் குடும்பத்தையும் என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் எதுவும் அணுகாது. அதுதான் என்னுடைய ஆண்டவர் பரிகாரியை. கர்த்தாவே, இந்த பரிகாரியான ஆண்டவர் மகளுக்கு துணையா இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எகிப்துக்கு வரப்பண்ண ஒரு வியாதியும் மகளுக்கு அண்டாதபடிக்கு நான் கட்டளையிடுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். இங்க பாருங்க, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்றார். அப்போ பரிகாரி. சரிங்களா? அந்த பரிகாரின்றதுக்கு என்ன எபிரேய வார்த்தை அப்படின்னா,
என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரோஃபிகா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது வார்த்தை? ரோஃபிகா. அதான் பாட்டில் பாடுறோம், யாவே ரோஃபிகான்ற ஒரு பாட்டில் பாடுறோம் பாருங்க. யாவே யாவே ரோஃபிகா அந்த பாட்டில் பாடுறோம். அப்போ ரோஃபிகா, ரோஃபிகா அப்படின்னா யெகோவா ராஃபான்னு அர்த்தம். ரோஃபிகானா ராஃபா, யெகோவா ராஃபா தான் சுகம் தருகிற தேவன் அர்த்தம். அந்த ராஃபா தான் ரோஃபிகா, சரிங்களா? அப்போ இந்த ரோஃபிகா ராஃபா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தையிலேருந்து தான் எபிரேய லெட்டர்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பிபிடி போடுப்பா, பிபிடி வருதா? எபிரேய லெட்டர் வந்து ஆலஃப்லேருந்து தவ் அப்படின்னு. எபிரேய லெட்டர் எழுதும்போது லெஃப்ட்லேருந்து, உருது எப்படி எழுதுவாங்களோ லெஃப்ட்லேருந்து தான் எழுதுவாங்க. ஆலஃப்னு போட்டு மேலே ஒன்று கீழே ஒன்று, அதான் ஆலஃப் ஃபஸ்ட் லெட்டர். அதிலிருந்து அப்படியே இப்படி எழுதிட்டு வருவாங்க, மணி இப்படி போனோம், அதுக்கப்புறம் இங்கே வந்து லாஸ்ட்டில் இங்கே முடியும். நம்ம இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே முடிப்போம். ஆனால் எபிரேய லெட்டரில் இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே முடிப்பாங்க. இங்கே ஆலஃப்லேருந்து தவ் அப்படின்ற ஒரு வார்த்தையோடு முடியும். மொத்தம் 22 எழுத்துக்களை கொண்டது எபிரேய லெட்டர். 22 மட்டும்தான். அதுவும் ஃபுல்லாமே எப்படி இருக்கும்னா கன்சோனன்ஸாகவே இருக்கும். அதில் வவ்வல்ஸ் இருக்காது. வவ்வல்ஸ்னால் என்னது? AEIOU இந்த வார்த்தை இருக்காது. ஆனால் இங்கிலீஷில் AEIO இல்லாமல் எந்த வார்த்தையும் படிக்க முடியாது. ஆனால் எபிரேய லெட்டரில் AEIOயே வராது. அப்படியும் சில பேர் கிராமட்டிக்காக அது சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட அதில் மீனிங் அர்த்தங்கள்லாம் டபுளாக வேறு அர்த்தங்களை கொடுக்கும். ஆனால் ஒரே ஒரு சிங்கிள் லெட்டர் தான். சைனா பாஷை பார்த்துருக்கீங்களா? ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுலேயே பல வகையான அர்த்தங்கள் இருக்கும். ஒரு எழுத்து தான் எழுதுவாங்க. அந்த ஒரு எழுத்து, ஒரு உறுப்பு, ஒரு எழுத்து, கீழே எழுத்து, மேல் எழுத்து, கோடு போடுறது, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது. பழைய காலத்துலாம் பார்த்தீங்கன்னா பிக்சரே வரைஞ்சிருவாங்க. அதில் ஆயிரக்கணக்கான சென்டென்ஸே பேராகிராஃபே படிச்சிருவாங்க. அது போல் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை 22 எழுத்துக்கள் இருக்குது. ஆலஃப்ல ஆரம்பித்து தவ் அப்படின்ற ஒரு வார்த்தையோட இது முடியும், சரிங்களா? இதில் ஒவ்வொரு டீப் மீனிங். எனக்கு எபிரேய கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் இதெல்லாம் பயங்கர, அந்த 3வது 4வது அந்த எழுத்துலாம் வரும்பொழுது நான் ரொம்ப மெய் சிலுத்துட்டேன். ஆண்டவருடைய திட்டங்கள் இப்படிலாம் இருக்குதான்னு கண் கலங்குனது உண்டு. நடத்துகிறவரை கண் கலங்குவார். மட்டும் இல்லைங்க, நான் சென்னையில் இருக்கும்போதும் சரி, பல்லாவரத்துலேருந்து மதுரை வாயில் ஓடுவேன். டெய்லி ஓடி நைட் டைமில் 12 மணிக்கு வருவேன். சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்கு அவ்வளோ ஆர்வம் எனக்குள்ளாக, அவ்வளோ வாஞ்சை, அவ்வளோ தாகம். அதான் தான் வெளிப்பாடுகள் நிறைய வருது. நான் பேசினா வந்துக்கிட்டே இருக்கும் வெளிப்பாடுகள். அவ்வளோ கற்றுக்கொண்டேன். ஏன் தெரியுமா? அந்த பாடங்கள் கற்றுக்கொண்டதுனால தான் ஒவ்வொரு முறையும் நான் ஆவியில் சோர்ந்து போகும் பொழுது ஆண்டவர் என்னை தேற்றுகிறார். அந்த வார்த்தையினால் கர்த்தர் ஈடுபடுறார். அந்த வெளிப்பாடு தான் எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுது. லாஸ்ட்டு ஒரு முந்தானத்து ஒரு மெசேஜ் ஒன்று கேட்டுட்டு இருந்தேன் பாருங்க, டிவியில் தான், ரூபா டிவியில் வந்து இவர் எசேக்கியல் ஃப்ரான்சிஸ், என்னுடைய ஓல்டு தலைவர், அவர் தான் பெஸ்ட்டு தலைவர். ஜாக்கப் கோஷி ஃபஸ்ட்டு இருந்தார், அதுக்கப்புறம் எசேக்கியல் ஃப்ரான்சிஸ் வந்தார். அவர் நடத்துவார். அவர் பேசும்போதே அவர் இந்த ஜெர்மனி பொண்ணை கல்யாணம் பண்ண பார்த்துருக்கியா? ஜெர்மனி பொண்ணை கல்யாணம் பண்ணி அவர் வந்து இருப்பார். ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ண அவர் சொல்லுவார், சாட்சி சொல்லுவார், ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ணும்போது அவள் பேசுறது எனக்கு புரியாது, அவருக்கு தமிழ் இங்கிலீஷே தெரியாது, நான் பேசுறது அவங்களுக்கு புரியாது, ஒரே சண்டையாக போயிட்டுருக்கோம். உட்காந்து ஜோம் பண்ணுவோம். ஆவியானவர் எங்களுடைய நாவை திருப்புவார், ஆவியானவர் தான் எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு பண்ணுவாருன்னு. அவர் பேசுறதெல்லாம் ரொம்ப சிரிப்பாக இருக்கும். தேர் இஸ் எ crocodile இந்த அப்படின்வார். ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் சில விஷயங்கள்லாம் அவர் பேசும்போது. ஆனால் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பயங்கரமாக ஃபயர் மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். கொஞ்சம் தான், ரொம்ப நாள் ஆச்சு அவர் பிரசங்கத்தை கேட்டு, அதனால் அப்படியே போட்டு கேட்டுக்கிட்டே என்னுடைய வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம் பாருங்க. செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது இப்போ எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, அவர் சொன்னார் ஒன்று, நீ எவ்வளோ அந்நிய பாஷையானா பேசிக்கோ, எவ்வளோ பாஸ்டிங் வேணால் போட்டுக்கோ. 40 வருஷம் சர்வீஸில் பாஸ்டிங்லாம் போட்டு நான் பல்ட்டி அடிச்செல்லாம் வந்துட்டேன், ஒன்றும் சாதிக்க முடியல. ஒரே ஒரு வார்த்தையின் வெளிப்பாடு என்னை மாற்றினது, அதை சந்தித்தது, என் தேவைகளை சந்தித்தது. இப்போ நிறைய நான் பொருள் உடையவனாய் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். காரணம் வார்த்தையின் வெளிப்பாடு தான்றார். அப்போ இந்த வார்த்தையோட வெளிச்சம், வார்த்தையில் என்ன அடங்கியிருக்குது, அந்த வெளிப்பாடை நம்ம கற்றுக்கிட்டோன்னா அன்றைக்கி நம்மளுக்கு புதையலை கிடைச்ச மாதிரி, அன்றைக்கி பெரிய ஒரு ஒரு புதையலில் ஒரு கோடி ரூபாய் கிடைச்ச மாதிரி ஒரு சமமாக. அதனால் இன்றைக்கி ஒரு பெரிய புதையலை நான் கொடுக்க போகிறேன், அது அற்பமாக நினச்சிடாதீங்க. அந்த வார்த்தையின் வெளிப்பாடு உங்களுடைய சரீரத்தை மாற்றும் என்று நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அதில் ஃபஸ்ட்டு ஸ்லைட் போடுப்பா. ராஃபா என்றதுக்கு ஃபஸ்ட்டு என்ன அர்த்தம்ன்றது நான் வேகமாக சொல்கிறேன் பாருங்க. ராஃபா அப்படின்னா டு ஹீல், சுகப்படுத்துவேன்னு அர்த்தம். ஸோ நான் உனக்கு சுகம் தருகிறேன்னு அர்த்தம். அப்போ ராஃபானா டு ஹீல்னு அர்த்தம். இதில் வந்து எபிரேய லெட்டர் என்ன எழுதியிருக்குன்னா இதுதான் பாருங்கள். இது பேர் ரெஷ், இது வந்து பேய், இது வந்து ஆலஃப், சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு எழுத்து. இதெல்லாம் வந்து அந்த 22 எழுத்துக்குள்ளே நடுவில் ஒரு எழுத்துக்கள் வரும். இதில் வவ்வல்ஸும் கலந்துருக்குது, சரிங்களா? அப்போ பாருங்கள், இது பாருங்கள் ரெஷ். இந்த 3 வார்த்தைகளாக அடங்கியிருக்கிறது. இந்த 3 வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த ரெஷ் என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதோட சிம்பிளே பார்த்தீங்கன்னா எபிரேய லெட்டரில் தலை மாறி போட்டிருக்குமா. அதுக்கு அர்த்தமே வந்து ஹெட். இன்னொரு ப்ரெஸ் பண்ணுப்பா. இன்னொன்று அது பேர் வந்து ஹெட். இதுக்கு பேய்,
பேய் பேய் ஒரு படம் போடுப்பா, பேய் படம் போட்டுறாதப்பா. பேய் ஒரு அர்த்தத்தில் ஒரு படம். மவுத், பேய்னா மவுத். அது பாருங்கள், ஒரு மனுஷனுடைய வாய் மாதிரி இருக்கும் பாருங்கள் உள்ள. அது என்னங்க அது பல்லம் அப்படின்னு கேட்காதீங்க, புள்ளியாக இருக்கிறது. ஒரு வாய் மாதிரி ஒரு தோற்றங்கள். மவுத் ஃபஸ்ட்டு ஹெட்டு, இது வந்து மவுத்து. ஆலஃப், ஆலஃப்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இதான் எபிரேயரோட முதல் எழுத்து. அதோட அர்த்தம் வந்து சாக்ரிஃபைஸ் ஆக்ஸ், அதாவது பலி செலுத்துகிற காளை அப்படின்னு அர்த்தமா. இந்த மூணுத்தையும் இப்போ நீங்கள் அலைனைஸ் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, ஹெட்னா தலை, சரிங்களா? மவுத்துனா வாய். இந்த தலையில் தான் நீங்கள் சிந்திக்கிறீங்க. அப்போ இந்த தலையில் சிந்தனையும் வாயின் பேச்சுகளும், வாயில் இருக்கிற பேச்சுகளும் எதை பற்றினதாக இருக்குன்னா, நம்மளுக்கான பலியான காளை, நம்மளுக்காக பலியிடப்பட்டிருக்கிற பஸ்கா ஆட்டுக்குட்டி, நம்மளுக்காக பலியிடப்பட்டிருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர், அந்த பலி செலுத்துகிற அந்த ஆண்டவரே கிறிஸ்துவே நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களுக்கு சுகம் நிச்சயம் உண்டாகும். அதுதான் இதோட ரகசியம். இந்த 3 லெட்டரில் தான் உங்கள் தலையில், உங்கள் சிந்தனையில், உங்களுடைய வாயில் அதை அறிக்கை பண்ணணும். சிந்திச்சு உங்கள் வாயினால் நீங்கள் சொல்லும் போது, எதை பற்றி நான், எனக்காக ஆண்டவர் சிலுவையில் எனக்காக மரித்தார், எனக்காக சுகத்தை அவர் வந்து எனக்கு கொடுத்து, அவர் என்னுடைய எல்லா விதமான வியாதிகளும் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார், அவர் என் பரிகாரியாகிய கர்த்தர், அப்படி தழும்புகளான குணமாக இருக்கிறேன், இதை மட்டும் சிந்திச்சா போதுமா? அதுதான் உண்மை. அதுதான் அந்த பலியை குறித்து யார், சிலுவையின் பலியை யார் சிந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு சுகத்தை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். மரணத்தை பற்றி பேசவே கூடாது. ஐயோ செத்துருவேணும், ஐயோ இதெல்லாம் விட்டு நான் செத்துடுறேன் போ அப்படின்னு புருஷங்கிட்ட சண்டை போடும் போதெல்லாம் செத்துடுறேன். மரணத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறது. மரணத்தை பேசுனீங்கன்னா, எந்த வாயினால் பேசுனீங்களோ அதே வாயினால் அறுக்கப்படுவீர்கள். அதே மாதிரி தான் நடக்கும். அதனால மரணத்தை பற்றி உங்கள் வாயில் பேசவே கூடாது, திங்கிங்கே இருக்கக்கூடாது, அதை பற்றி யோசிக்கவே கூடாது. எதுவுமே யாராவது ஒருத்தங்க எதனா சாவை பற்றி எதனா சொன்னாங்கனாக்கா டக்குன்னு கேட்டும் கேட்காதமா வந்துருங்க. அந்த சாவுன்ற வார்த்தையோ மரணம் என்கிற ஒரு காரியத்தையோ நீங்கள் பேசக்கூடாது, வாயிலிருந்து நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா வாயின் வார்த்தைகளால தான் அவன் சிக்குண்டு அவன் தவிக்கிறான். அப்போ வாயின் வார்த்தைகளால தான் நிறைய பேர் மாற்றுகிற ஒரு காரியம். இப்படி தான் ஒரு போலீஸ்கார் என்ன பண்ணார், ஒரு திருடனை பிடிச்சின்னு வந்து 2 மாதம் அவனை ஜெயிலில் போட்டு வச்சுருந்தார். கடைசியில் அவன் குற்றவாளி இல்லைன்னு தெரிஞ்சு போயிட்டு, அப்பா நீ எந்த குற்றவாளியும் செய்யலை, நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் விலங்கெல்லாம் கழட்டி விட்டு ரிலீஸ் பண்ணி விட்டார். உடனே அவன் கேட்டான், அவன் சும்மா போயிருக்கணும்ல, அவன் என்ன பண்ணிட்டான், அப்போ நான் செயின் மோதிரத்தெல்லாம் வச்சுன்னுக்கிறேன், அதை நானே வச்சுக்கிட்டுமா அப்படின்னு கேட்டானான். உடனே தூக்கி மாட்டி உள்ளே போட்டாரான். அவன் பேசாமல் அப்படியே போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவன் வாயினாலே குற்றவாளின்னு நிரூபிச்சான். அதுதான் வாய். பாருங்கள், நம்ம வாயில் என்ன வார்த்தைகள் நம்ம பேசுகிறோமோ அதை தான் நம்ம அறுக்கிறவர்களாக இருப்போம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். பால்யாங்கிச்சோ சர்ச்சில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு பெண்ணு, அந்த பெண் பேர் சரி எழுதலை, ஓகே. அந்த பெண்ணுக்கு கேன்சர் உண்டாயிடுச்சு. கேன்சர் இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசிகிட்டே இருக்கான். நான் எப்போ செத்துருவேன்னு தெரியலையே அப்படின்னு. அந்த பால்யாங்கிச்சோ பெரிய பாஸ்டர், உலகத்திலே மிகப்பெரிய பாஸ்டர், கொரியன் பாஸ்டர். அவர் ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் பொழுது அந்த அம்மா வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கேன்சர் அப்படின்னு, ஆனால் என்னால் நான் செத்துருவேன் பாஸ்டர் நான் அப்படின்னு உடனே நெகட்டிவாகவே பேசினுக்கிறதுனால இவர் என்ன பண்ணார், ஏஞ்சி வெளியே போமா அப்படின்ட்டார். ஒரு கோபத்தில், என்கிட்ட போய் நெகட்டிவாக பேசிட்டு இருக்கிற, எழுந்து வெளியே போன்ட்டார். அந்த அம்மா அப்படி வெளியே போகிற மாதிரி இருந்துச்சு. உடனே இவருக்குள்ளே ஆவியானவர் பேசுகிறாராம், எதுக்கு அவ்வளோ கோவப்படுற, மறுபடியும் கூப்பிடு, அவங்களுடைய வாழ்த்து, அவங்களுடைய ஆசீர்வதி, சுகத்தை குறித்து பேசு அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். உடனே சரி வாமா, ஒரு நிமிஷம் வாமான்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு, நான் ஒன்று சொல்லித்தரேன், இந்த மாதிரி நெகட்டிவான காரியங்களை பேசுறதை விட்டுட்டு நான் உனக்கு ஒரே ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுக்குறேன், அந்த ஹோம்ஒர்க்கை நீ செய், அது போதும், அப்புறமேட்டு என்னை பார்க்க நீ வா அப்படின்னு சொல்லிட்டாராம். சரின்னு சொல்லிட்டு டாக்டருங்க ப்ரெஸ்கிரிப்ஷன் எழுதுகிற மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாரு, 1 பேதுருல அந்த வசனங்கள் வருது, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். 1 பேதுரு 2:24. அதில் இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன்னு சொல்லிட்டு 10,000 முறை எழுது, ஒரு ரஃப் நோட் எடுத்து 10,000 முறை இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன், இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். நம்மளாம் அப்படி தான் பண்ணுவோம் பாருங்கள். சின்ன வயசில் இருக்கும்போது அதை எழுதிக்கினே இருப்போம், சாரி இல்லை ஏதாவது ஒன்று, ப்ரைஸ் லாட் ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு நிறைய முறை ஃபுல்லாக எழுதிருப்போம் கொசன். அது ஒரு ப்ராக்டிஸ். அந்த மாதிரி அது ஒரு என்ன பரிகாரம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த ஹிந்துஸ்லாம் அப்படி எழுதுவாங்க, ஓம் நமச்சிவாயன் அப்படி எழுதுவாங்க. அல்லாங்கன்னா ஏதோ ஒன்று எழுதுவாங்க, பிஸ்மில்லா நம்ம போட்டு எழுதுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன்னு 10,000 முறை எழுதுன்னு. பாவம், 3 முறை 4 முறை எழுதுறதுக்கே ஒரு நாள் ஃபுல்லாக ஆகும். இந்த அம்மாவுக்கு 15 நாள் ஆச்சு. இந்த 10,000 முறை எழுதுறதுக்கு 15 நாளுக்கு அப்புறம் அந்த அம்மா வருது. அதுக்கு எங்கே கேன்சர் அப்படின்னா வாய்க்குள்ளே கேன்சர், அதனால் பேசவே முடியாது. அதனால் அப்படி பேச முடியாத நேரத்தில் நெகட்டிவாக பேசின்னு சுற்றி நின்றுருக்குது. உடனே இதை சொல்லி அமிச்சிட்டார்.
உடனே 15 நாளுக்கு அப்புறம் ஆஃபீஸ்க்குள்ள வந்து, பாஸ்டர் நான் எழுதிட்டேன் பாஸ்டர் அப்படின்ட்டாங்களாம். இதனால் என்ன லாபம், இவ்வளோ வாய் திறந்து பேசுறிய, இது போதாதா உனக்கு, உன் சுகமாயிட்ட போய் அப்படின்னு பார்த்தா நெகட்டிவ். அது ரிப்போர்ட்டில் பார்த்தா எல்லாமே பயங்கர பாசிட்டிவாக வந்திருக்குதான். ஒன்றுமே இல்லை, உனக்கு கேன்சர் குணமாயிடுச்சுன்னு, இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். அறிக்கை சிந்தனை அது எழுதும்போது வாயில் அறிக்கை பண்ணியிருக்கணும், இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். அட்லீஸ்ட் ஒரு 100 முறை எழுதினாச்சும் ஆட்டோமேட்டிக்காக வாய் திறந்து சொல்லியிருக்கோம். அது சிந்தனையில் ஃபுல்லாக இயேசுவின் சிலுவையை ஞாபகம் வச்சிருந்ததுனால தான் அந்த அம்மாக்கிட்ட கேன்சர்லேருந்து சுகமாயிடுச்சு. இன்னும் நிறைய சாட்சி சொல்ல முடியும். இப்போ நடந்த ஒரு லேட்டஸ்டான ஒரு சம்பவம், ஒரு பெண்மணிக்கு மூக்கில் வந்து பயங்கர ஒரு கட்டி உள்ளே வந்திருக்குது. அது ஆப்ரேஷன் சொல்லியிருக்கிறாங்க, மூச்சு ரொம்ப விடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். சில பேர் தோல் வளர்ந்துன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா கட்டி வந்துடுச்சு. ஒரு நாள் அந்த பாஸ்ட் வந்து அபிஷேக எண்ணெய், அந்த அனாயிண்டிங் ஆயில் கொடுக்கும்போது அதெல்லாம் உண்மை. அனாயிண்டிங் ஆயில் கொடுக்குறது, ஏன்னா சில பொருள்கள் மூலிமா ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். அந்த எண்ணெயை வச்சு மேலே வச்சு ஜோம் பண்ணி வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே வந்துச்சு. விசுவாசமாக பேசுமா, சுகத்தை பற்றி பேசு, இயேசுவின் தழும்புகளால் சுகமான இதே வார்த்தை சொல்லு, அவர் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவார், உன் காயங்களை கட்டுவார், இந்த வார்த்தைகள்லாம் சொல்லுமான்னு சொல்லிட்டு ஆசீர்வதிச்சு அமிச்சிட்டா. அந்த வார்த்தை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்துச்சான். அறிக்கை பண்ணி கொஞ்சம் ஒரு 10 நாள் கூட இல்லை, அதுக்குள்ளே பார்த்தா மூக்கில் இருந்து ஒரு மாதிரி ஃப்ளூயிட் மாதிரி என்னமோ ஒழுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் தொடச்சிட்டு பார்த்தா டாக்டருங்க சொன்னாங்களாம், கட்டி சுகமாயிடுச்சு, ஒன்றுமே இல்லைன்னு. அவருடைய வார்த்தைக்கு அறுவை சிகிச்சை ஆப்ரேஷனே கேன்சல் பண்ணுறக்கூடிய அளவுக்கு அவருடைய சுகம் அடங்கி இருக்கிறது. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சாட்சி தான், ஆன்டி ஒரு சாட்சி தான். ஆப்ரேஷன் கிளியர் ஆகிட்டு வந்து உட்காந்துருக்குறாங்க. அவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் வந்து 100% ஆப்ரேஷன் சொன்னாங்க, 100% ஆப்ரேஷனே கிடையாது, சுகமாயிட்டுன்னு சொல்லி அமைச்சிருக்கிறாங்க. நான் நடத்தின காட்டேஜ் ப்ரேயரில் நேற்று மாந்தாங்கல்ல அமுதா அவங்க பேர், அவங்க சொல்லவே சொன்னாங்க, அவங்க பேர் நான் சொல்லலை, இப்போ நான் சொல்கிறேன். அவங்களுக்கும் இதே தான், இருதயத்தில் ஓட்டை இருக்குதுன்னு சொல்லி அமுச்சிட்டாங்க. சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம நடத்துகிற ஆராதனையில் சுகத்தை பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறேன். அதனால் நம்ம நடத்துகிற ஆராதரிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், உங்களை சுகப்படுத்துவார், நீங்கள் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுங்க நான் சொன்னேன். செக் பண்ணிவிட்டு வந்தாங்க, ஒரு ரிப்போர்ட்டில் கூட நெகட்டிவ்னு வரலையா, எல்லாம் பாசிட்டிவ், எல்லாமே நார்மலாக இருக்குது, ஒன்றுமே இல்லைன்னு. அதை ரிப்போர்ட்டு கொடுத்தாங்க, தூக்கி போட்டேன் அந்த ரிப்போர்ட்டை. நான் அப்போவே சொன்னேன், இது என்ன ரிப்போர்ட் நீங்கள் காமிச்சிக்கிறீங்க, ஒன்றுமே இல்லை உங்களுக்கு, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, உட்காந்து ஜோம் பண்ணுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுலேருந்து ரொம்ப தைரியமாயிட்டாங்க, ரொம்ப பலனாக மாறிட்டாங்க, ஆசீர்வாதத்துக்குள்ளாக மாறிட்டாங்க, பைக்கை வாங்க ஆரம்பித்தாங்க, இப்போ தொழில் வியாபாரத்தை பெருக்க ஆரம்பித்தாங்க. எல்லாம் மருமகன் பிள்ளைகளோடு எல்லாம் ஆசீர்வாதமாக ஞானஸ்தானம் எடுத்து சந்தோஷமாக திருவந்து பெற்று கொண்டிருக்கிறார்கள். இடிஞ்சு போயிருந்த வாழ்க்கை கர்த்தர் பெருசாக எடுத்து கட்ட ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. ஆண்டவருடைய விசுவாச அறிக்கை ஜெபம் எல்லாரையும் ரட்சிக்கிறதா இருக்கிறது. ஞானஸ்தானம் எடுத்தவங்களை மட்டும் தான் ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார்னு இல்லை, உலகத்துக்கு அவர் பொதுவாக இருக்கிறவர், எல்லாருக்கும் சுகத்தை தருகிறவர். யாரும் அவர் நம்பி வந்தவங்களுக்கு அவர் வெறுத்தினாத கர்த்தர், எல்லாரையும் கர்த்தர் வாழ வைக்கிற கர்த்தர். அவர் உள்ள வந்து நம்ம ஏற்றுக்கிட்டா போதும், அவர் உங்கள் வாழ்க்கையை சுமந்து தீர்க்கிறவராக இருக்கிறார், அவர் உங்கள் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். உங்கள் மேலே இருக்கிற கருசனை அவருக்கு அதிகமாக இருக்கிறது, உங்களை மேலே அத்தர் விசாரிக்கிறார். கடைசியில் அந்த வசனத்தை நம்ம வாசித்து தான் முடிக்க போகிறோம், சரிங்களா? இது ஒரு காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிற ஒரு காரியம், சரிங்களா? அப்போ இயேசுவின் தழும்புகள் சுகமானேன்னு சொல்லிகிட்டே இருக்கணும். ரெண்டாவது ஒரு காரியங்கள், ரெண்டாவது ஸ்லைட் போடுப்பா. ரெண்டாவது ஒரு விஷயம், 3 விஷயம் நான் சொல்கிறேன், இது ரெண்டாவது விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். அந்த ராஃபா என்கிறது ரூட் வேர்டு, அதோடைய வேர் எப்படி இருக்கும் அப்படின்னா ராஃபா அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் உண்மையை பார்த்தீங்கன்னா ராஃபா அப்படின்னு அர்த்தமா, ஒரு காற்று, ஒரு அப்படியே அஸ்கி வாய்ஸில் பேசுகிற மாதிரி ராஃபா அப்படின்னு அர்த்தம். அப்போ சொல்லும் போதே ஒரு ரிலாக்ஸேஷன் வருது, ஒரு இலைப்பாறுதல், இயேசுவே அப்படின்னு ஒரு இலைப்பாறுதல், ஒரு ரெஸ்ட். அப்படி சொல்லும் போதே சொல்லுங்களேன், ஒரு நிமிஷம் சொல்லுங்கள், நான் மட்டும் சொல்ல சிரிக்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்க இப்போ ராஃபா சொல்லுங்களேன். ராஃபா அந்த வார்த்தைக்கு ரூட் வேர்டு கொஞ்சம் மாறுது. ராஃபா அப்படின்னா லாஸ்ட்ல ஆலஃப் வந்துச்சு, போன ஸ்லைட்ல என்ன பார்த்தோம், ஆலஃப்னு பார்த்தோம். ஆனால் ரெண்டாவது ஸ்லைட்ல ராஃபா அப்படின்னா டு ரிலாக்ஸ்ன்னு அர்த்தம், டு பி கூல், ரொம்ப கூலாக இருக்கிறதுன்னு அர்த்தம். கத்தர் கூலாக வச்சுப்பார், ரிலாக்ஸேஷன், இலைப்பாறுதல் கத்தர் கொடுப்பாருன்னு போட்டிருக்கு. அப்போ ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னா அங்கே என்ன வார்த்தை கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, ரெண்டாவது வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதே தான், ரெஷ் பேய், இங்கே வந்து ஹே, அதான் ராஃபா அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தங்கள் ஹே அப்படின்னு வருது. இதை விவரிக்கிறதுக்கு முன்னாடி நீதிமொழிகள் படிச்சுட்டு வரும் பாருங்க. நீதிமொழிகள் 14:30 பாருங்களேன். நீதிமொழிகள் 14:30. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. சரிங்களா, எடுத்துட்டீங்களா? வசனத்தில் இருக்குதா? நீதிமொழிகள் 14:30. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். சொஸ்த மனம்னா என்னது? ஆரோக்கியமான மனசு.
எந்த ஒரு அழுத்தமும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு கேன்சர் வர்றதுக்கு முக்கிய காரணம் யூதட் சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இருக்கிறதுலே அதிகமாக சயின்டிஸ்ட்டுங்க எல்லா பொருளும் கண்டுபிடிச்சவங்க யூதர்கள் தான். அமெரிக்கனும் கிடையாது, இந்தியாவில் இருக்கிறவனும் கிடையாது, ஜப்பானில் இருக்கிறவங்க, சைனீஸுக்கும் கிடையாது, யூதர்கள் தான். நீங்கள் யார் எந்த டெவலப் பண்ணாங்களோ, யார் இன்வைட் பண்ணாங்களோ எல்லாத்தையும் பாருங்கள், யூதர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா யூதர்கள் ஆண்டவர்கிட்ட இருந்து வந்தவங்க. அதனால் ஆண்டவர் ஆசீர்வதிச்ச பீப்புள், அவங்க தான் ஞானம் விசேஷமாக இருக்கிறது. யூதர்கள் மட்டும்தான் இருப்பாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த யூதர்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க, உலகத்தில் இருக்கிற கேன்சருக்கு மிக முக்கிய காரணம் மன அழுத்தமாக, ஸ்ட்ரெஸ். அது மோஸ்ட்லி யாருக்கு வருது அப்படின்னா, பெரிய பெரிய கம்பெனி சிஓ, நிறைய ஆர்கனைசேஷன் பண்ணுற பெரிய பெரிய விமன்ஸுங்க, பெண்களுக்கு, அப்புறம் லீடராக இருக்கிறவங்களுக்கு, பாஸ்டர்ஸுங்களுக்கு, இவங்களுக்கு தான் நிறையா வருதான். ஏன் அப்படின்னா நிறையா ஸ்ட்ரெஸ்ஸு உள்ளே போட்டுக்கிறாங்க. என்ன பண்ணணும், எப்படி நடத்தணும், என்னென்ன பண்ணணுன்ற காரியங்கள்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு உள்ளே வந்தது. ஸ்ட்ரெஸ்ஸு டெவலப் ஆக 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 மன அழுத்தங்கள் உள்ளே போனால் கேன்சர் ஃபார்ம் ஆகுமா. அதுதான் கேன்சருடைய ரூட் எங்கே இருக்குதுன்னா மன அழுத்தத்தில் அது இருக்குது. அப்போது சொஸ்த மனம் அழுத்தம் இல்லாமல், எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் எப்படி வாழ்வது. அப்போ சொஸ்த மனமாக இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதியாய் வாழ கற்றுக்கொண்டா சரீரத்தில் கர்த்தர் ஜீவனை தருகிறாராம். அதுதான் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, மறுபடியும் வாசிக்கலாம் பாருங்க 30. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், சரீரத்தில் ஜீவன் பாயுமா. நீங்கள் ரிலாக்ஸாக இருந்தீங்க, ரொம்ப கவலைப்பட்டு ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா ஜீவன் உங்களுக்கு பாயாது சரீரத்தில். எப்போ நீங்கள் ரிலாக்ஸாக என் கர்த்தர் பார்த்து கொள்வார்னு எப்போ ரிலாக்ஸாக இருக்கிறீங்களோ அன்றைக்கி உங்கள் சரீரத்தில் ஜீவன் பாயும். அதுதான் ஒரு அர்த்தங்கள். இப்போ நம்ம அர்த்தத்தை பார்க்கலாம் பாருங்கள். அந்த ரெஷ் என்பதற்கு உங்களுக்கே தெரியும் என்ன அர்த்தம். இந்த சொஸ்த மனம் என்ற இடத்துல ராஃபான்னு வரும், சரிங்களா. அந்த எப்ரேய லெட்டர் ராஃபான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த வார்த்தை தான் இங்கே மொழி பயிர்த்திருக்கிறாங்க சொஸ்த மனம் என்ற இடத்துல. இப்போ நான் அதுக்கூட அர்த்தத்தை சொல்கிறேன் பாருங்கள். அப்போ எப்படி நம்ம மன அழுத்தம் இல்லாமல் இருப்பது, எப்படி நம்ம சமாதானமாக இருப்பது, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எப்படி நம்ம வாழ்க்கையை கையாளுவது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு பதில், இந்த பதில் மட்டும்தான். வேறு உலகத்துக்கு நீங்கள் எங்கே போனாலும் எந்த பரிகாரத்தை பண்ணிங்கனாலும் அதோட பதில் கிடையாது. ஒரே ஒரு பதில் மட்டும்தான் இருக்குது. இதை பார்த்தா தான் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன், மன அழுத்தத்துலேருந்து நீங்கள் கம்மியாவீங்க. பாருங்கள், ரஷ்னா என்னது, ஹெட், சரிங்களா. பேய் அப்படின்னா வாய். அப்போது தலை, சிந்தனை, சிந்திக்கிறோம், அது ஒரு காரியம். வாயினா பேசுகிற ஒரு காரியம். ஹே அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிரேஸ், கிருபை அப்படின்னு அர்த்தமா. ஹல்லேலூயா. அப்போ கிருபைனா அஞ்சியை குறிக்கும், அஞ்சினாவே கிருபை அப்படின்னு அர்த்தமா. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நிறைய இடத்துல ஆண்டவர் கிருபைகளே கொடுத்துருக்கிறார். இந்த அஞ்சுன்ற காரியங்கள் ரூத் சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா போவாஸ் கண்ணில் ரூத்துக்கு தயவு கிடைக்கும்படி செஞ்சார். அங்கே கிருபை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூட அவருடைய வாழ்க்கையை வரலாறுல 5வது முறை லூக்கா எழுதுறாரு. 5வது முறை இயேசுவின் நாமத்தை எழுதும்போது அங்கே கிருபையை பற்றி அவர் எழுதுறார். அவர் ஞானத்திலும் தேவனுடைய கிருபையிலும் அவர் வளர்க்கப்பட்டார்னு போட்டிருக்கோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னால் சொல்ல முடியும். 5ன்ற காரியங்களில் நோவா இருந்தது கூட 5வது நாள் கர்த்தருடைய கண்களில் நோவாக்கு தயவு கிருபை கிடச்சிச்சின்னு அந்த 5வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ 5 நாளே கிருபை தான். அப்போ உங்கள் சிந்தனையும் உங்கள் வாய் அறிக்கையும் எதை பற்றிட்டு தான் இருக்கும் அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச அந்த கிருபையை நீங்கள் நினச்சிங்கன்னா, கிருபையை சிந்தித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக மன அழுத்தம் கம்மியாயிடும். அவர் எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கிறார். நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அவர் தான். இன்னைக்கு எங்கள் அம்மாவுடைய வயிற்றுலேருந்து நான் அழகாக எலும்பு சதைகளோடு நான் வெளியே வந்ததுக்கு காரணம், ஊனம் இல்லாமல் வெளியே வந்ததுக்கு காரணம் என்னை படைத்தவர் ஆண்டவர் மட்டும்தான். அந்த கிருபையை நினைச்சு பாருங்க. அந்த கிருபையை நினைச்சா எனக்கான ஒருத்தர், என்னை பெற்றெடுத்தது அவர் தான், என்னை வாழ்க வைக்கிறது அவர் தான், என்னை ஒரு நோக்கத்திற்காக ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறார் இந்த இடத்துல. அந்த நோக்கம் சரியாகணும்னா ஆண்டவர் எனக்கு வழிகாட்டணும்னா அவர் என்னை படைச்சவர், அவருடைய வாழ்க்கையை பார்த்து கொள்வார். அதுதான் அந்த கிருபையை நம்ம நினைச்சு பார்க்கணும். அந்த கிருபையை சிந்திச்சிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். அதனால் ஆண்டவர் உங்களுக்காக சிலுவையில் செஞ்ச தியாகங்கள், அவர் செய்த கிருபைகள் உங்களை வாழ வைக்கிறது. இல்லைன்னா நம்ம எங்கேயோ நம்ம நரகத்தில் எரிய வேண்டியது. ஆனால் ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினால கழுவி அவருடைய பிள்ளையாக நம்மளை மாற்றி இன்னைக்கு அவருக்கு ஒப்பாக அவருடைய சொத்துக்கு தேவன் வாரிசாக கர்த்தர் நம்மளை உட்கார வச்சு நம்மளை அழகு பார்த்துருக்கிறாருன்னா அது எல்லாம் அவருடைய கிருபை தான். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. இன்னைக்கு நம்ம நிற்கிறது நம்முடைய பரிசுத்தத்தினாலோ நம்முடைய யோக்கியத்தினாலேயோ நம்மளது நல்லதுனாலேயோ நம்ம கர்த்தர் வாழ வைக்கலைங்க. அவர் நல்லவராக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கு ஆராதனைக்கு மிகவும் நம்ம ஆண்டவருக்கு நம்ம மகிமைப்படுத்துறது நம்முடைய கடமைகளாக அது இருக்கிறது. இதுதான் சமாதானத்தோடு இருக்கிறது. பாருங்க, இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன் பாருங்க. செருபாவிலும் யோசுவாவும் ஆலயத்தை கட்டணும் ரொம்ப ஆசைப்படுறாங்க.
14 வருஷமா கட்ட முடியல. அங்க இருக்கிற சைரஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த சைரஸ் கிட்ட வந்து நிறைய பேர் போட்டு கொடுத்துட்டாங்க, ஆலயம் கட்டினா உங்களுக்கு வரி வராது, அதனால ஆலயத்தை ஸ்டாப் பண்ணணும்னு என்னென்னமோ மறுலாம் எழுதி கொடுத்துட்டாங்க. உடனே கடைசியில் அவங்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஆகாய் தீர்க்கதரிசியும் சகரியா தீர்க்கதரிசியும் ஒரு வார்த்தையை சொல்லி செருபாபேலும் யோசுவாவும் ஆசீர்வதிக்கிறாங்க. அது என்ன வார்த்தை பாருங்க, சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. சகரியா 6:4. சகரியா 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் சொல்லி தைரியப்படுத்துறான் பாருங்க. என்ன வார்த்தை? நம்மளுக்கு சொல்ற வார்த்தை, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். they are shout grace and the grace அப்படின்றாங்களாம். அப்படின்னா கிருபை கிருபை 2 முறை சொல்லுங்களேன், கிருபை கிருபை, கிரேஸ் கிரேஸ். சரிங்களா? அதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு பாடம். நீ ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காதப்பா, அது பண்ணணும் இது பண்ணணும், கட்ட ஆரம்பிச்சேனே கடை ஆரம்பிச்சேனே அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன்னு, ஐயோ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல, கல்யாணம் பண்ணிட்டேன்னு இதுக்கப்புறம் என்ன எப்படி நான் இருக்க போகிறேன்னு தெரியல, ஒன்றும் புரியலையே எனக்கு. கவலையப்படாதீங்க. எதனால நீங்க ஆரம்பிச்சீங்களோ உங்க கையினாலேயே நீங்கள் சிறப்பாக எடுத்து முடிப்பீர்கள். எந்த கை ஆரம்பிச்சிச்சோ அந்த கையே தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், கிருபை உண்டா. அப்படின்னா ரிலாக்ஸேஷன் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அப்போ உங்க சிந்தனை, உங்களுடைய வாயின் அறிக்கை எல்லாமே என்னவா மாறணும்னா, ஆண்டவர் எனக்காக செஞ்சு முடிச்சிட்டாரு, அந்த கிருபையை நீங்க நினைக்கும் பொழுது, அந்த கிருபையை நீங்க பாராட்டும் போது, கிருபையை நீங்க சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கண்டிப்பாக மன அழுத்தத்திலிருந்து ஒரு சமாதானத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அந்த வார்த்தை கிருபை உண்டாவதாகன்ற வார்த்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தோம் பாருங்க. அப்போ உங்கள் சிந்தனையும் உங்கள் அறிக்கையும் கிருபையை பற்றி நீங்கள் பேசும் பொழுது உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். அப்போ கவலைப்படாமல் இருக்கணுமா தான் ஆண்டவர் சொல்றார். கவலையே படக்கூடாது அப்படின்ற. கவலை வந்துச்சுனாவே உடனே ஒரு கேம் ஒன்று விளையாடுவோம் பார்த்தீங்களா, பாசிங் பால் ஒன்று, மியூசிக் ஒன்று ஆன் பண்ணிவிட்டு எல்லார் கையில் ரவுண்டாக உட்கார வச்சுட்டு பாலை கொடுத்துன்னு வச்சுங்களேன், யார் கையில் வந்து அந்த பால் நின்றுடுச்சோ அவ்வளோதான், அவங்கக்கிட்ட வந்து ஒரு சீட்டு கொடுக்கப்படும். இந்த மாதிரி வந்து யூதாஸ் மாதிரி நடிக்கணும், இந்த மாதிரி வந்து நீ வந்து தாவீது மாதிரியே டான்ஸ் ஆடணும், அந்த மாதிரிலாம் ஒரு சில போட்டிங்கெல்லாம் இருக்குது. கேட் வாக் மாதிரி வரணும், ஹெல்மெட் போட்டுன்னு சுற்றணும், இதெல்லாம் ஆஃபீஸில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் போட்டி இருக்குது, இன்னும் அதை வைக்கல. அந்த மாதிரி போட்டிலாம் இருந்துக்கும் பொழுது அது மாட்டக்கூடாது. ஐயோ நம்மளை வந்து அந்த டாஸ்க் பண்ண வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பால் வரும்போது அப்படியே தூக்கி தூக்கி விட்டுருவாங்க, கிட்ட என் கூட வரக்கூடாது, தள்ளி தள்ளி விட்டுருவாங்க. அது போல் உங்கள் கவலை உள்ளே வந்துச்சுன்னா டக்குன்னு தள்ளி விட்டுருங்க. எங்கே தள்ளி விட்டுறது? பக்கத்தில் இருக்கிறவங்களும் 1000 கவலையில் உட்காந்துருக்குறாங்க, எங்கே தள்ளுவீங்க? அவங்க கவலையெல்லாம் இங்கே தான் தள்ளி விட்டுறாங்க. அப்போ எங்கே தான் தள்ளி விடுறது அப்படின்னு பார்த்தா ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. அந்த வாசனத்தில் வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 5:6. சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்தில் முடிக்கிற பாருங்க. 1 பேதுரு 5:6. அடங்கிருங்களா? ஆண்டவர் உயர்த்துற வரைக்கும் அவருடைய பிரசன்ஸ்ல வெயிட் பண்ணுங்க, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக வெயிட் பண்ணுங்க. 7ஆம் வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிறவர். நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் தான் என்னுடைய ரட்சகர், எனக்கு என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் சுமந்திருக்கிறார், அவர் என்னுடைய பரிகாரியாக இருக்கிறார், அவருடைய வாழ்க்கையில் அவர் தான் மிக தலைவராக இருக்கிறார் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போ நீங்கள் அறிக்கை பண்ணி அவரை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்போவே ஆண்டவர் உங்கள் குடும்பத்து மேலே ஆண்டவர் விசாரிக்கிறவராக இருக்கிறாராம். அப்போ அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அப்படியே பால் வந்துச்சுன்னா உடனே ஆண்டவர்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. அதான் பாசிங் பால், அந்த கேம் மாதிரி. ஏதாவது கவலை வந்துச்சுன்னா ஆண்டவரே நீங்கள் எடுத்துங்க, ஆண்டவரே நான் ஜாலியாக தூங்க போகிறேன், எல்லாம் நீங்கள் வச்சுக்கங்க, அவர்கிட்ட தள்ளி விட்டுருங்களேன். ஏன்னா அவர் தானே விசாரிக்கிறாரு. உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்றார். ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. ஆண்டவர் கொடுத்துட்டா ஆண்டவர் அந்த கவலையை பார்த்துவார். உங்கள் கண்ணீர்கள்லாம் அடிக்கடி போன வாரத்துக்கு சொன்னேன், முந்தின வாரம் சொன்னேன், ஏன்னா உங்கள் கண்ணீர்கள்லாம் கர்த்தர் துருத்தியிலே சேர்த்து வச்சிருக்கிறாராம். அது ஒரு கவிஞர் எழுதுறாரு, அது ஸ்க்ரீன்ஷாட்லாம் மறைஞ்சிருச்சு, அதை அப்போ போட்டு காமிச்சேன். என்ன எழுதுறாருன்னா, உங்கள் கண்ணீர் துளிகள்லாம் நம்முடைய இருதயத்தை கழுவ வேண்டும் என்பதற்காகவோ ஆண்டவர் வந்து கண்ணீர்களை அனுமதித்திருக்கிறாரோ. நம்ம இருதயத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் கழுவணும். எப்படி கழுவ முடியும்? தண்ணி ஊற்றினா தான் கழுவ முடியும். தண்ணி கிடைக்கலையே, உங்கள் கண்ணில் இருக்கிற தண்ணீர் தான் உங்கள் இருதயத்தை கழுவும். அவள் கழுவி அதெல்லாம் வைத்து கொஞ்சம் பொறுமையோடு இருக்கிறாராம். அந்த கண்ணீர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் முத்தாக மாற பண்ணி கர்த்தர் உங்கள் கையில் கொடுப்பார். அதுக்காக ஆண்டவர் மேலே கண்ணீர்களை சேர்த்து வச்சிருக்கிறாருன்னு ஒரு கவிஞர் எழுதுகிறார். ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஆண்டவர் பதில் வச்சிருக்கிறார்.
கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. அதுதான் வரும், கண்ணீருக்கு அதுதான் வரும். ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும். கிருபையை பாடுங்களேன், கவலை போயிடும். கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ தூங்குறீங்க, காலையில் எந்திரிச்சு உடனே புது கிருபையினால் என்னை நடத்துங்கன்னு சொல்லுங்க. கிருபையை சிந்திங்க, கிருபையை பேசுங்க. கர்த்தர் ரிலாக்ஸேஷனை உண்டு பண்ணுவார். ஃபர்ஸ்ட் சுகத்தை கொடுப்பார் சொன்னேன். தலையில வாயினால அறிக்கை பண்ணும்போது எதை பற்றி? அவர் எனக்காக பலியிடப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நினைக்கும் போது சுகம் உண்டாகும். ரெண்டாவது, இந்த தலையில இந்த சிந்தனையில அறிக்கை பண்ணும் பொழுது, அந்த கிருபையை அறிக்கை பண்ணும்போது உங்க மன அழுத்தங்கள் குறையும், சமாதானத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். மூணாவது ஒரு காரியம் பாருங்க, இன்னொரு குறிப்பு, சங்கீதம் 46:9-10 நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு, நீங்க சும்மா அமர்ந்திருந்தாலே போதும், நானே தேவன் என்று அறியுங்கள் அப்படின்றார். நீங்க சும்மா இருந்தா போதும், ரிலாக்ஸேஷனா உட்காருங்க, ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். என்னுடைய தேவைகளையும் என்னுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு நீங்க சும்மா உட்கார்ந்தாலே போதுமா, ஆண்டவர் யாருன்னு உலகம் தெரிஞ்சு கொள்ளும். உங்களை பற்றி யாருன்னு ஆண்டவர் புரிய வைப்பார். அதுதான் சங்கீதம் 46:9-10 எழுதியது. மூணாவது ஒரு காரியம், அந்த சார்ட் மட்டும் போடுப்பா. மூணாவது ஒரு காரியம், சிக்னஸ். வியாதியில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், வியாதியில் இருந்தீங்கன்னா அதோட எபிரேய வார்த்தை காலா அப்படின்னு அர்த்தமா. படம் பேர் நினச்சிக்காதீங்க. காலான், காலா அப்படின்னா CHALAH, காலா அப்படின்னா இதோட அர்த்தங்கள் வேற. இது செத், இந்த எழுத்து பேரு செத்து. இது லேமேட் அப்படின்னு அர்த்தம், அதாவது தடிக்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிடிச்சது தடிக்கோல் மாதிரி இருக்கும், அதான் லேமேட். இது ஹே, உங்களுக்கு அர்த்தம் தெரியும் சரிங்களா. இது கிரேஸ் அப்படின்னு அர்த்தம். சரி, இதோட அர்த்தங்கள் பார்க்கலாம் பாருங்க. செத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபென்ஸ் அப்படின்னா வேலி அப்படின்னு அர்த்தமா. இதோட இதுவே பாருங்களேன், வேலி மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வீடு இருக்கிற மாதிரி நினச்சிங்க, சுற்றி காம்பவுண்ட் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வேலி சரிங்களா. அடுத்தது லேமேடுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆக்ஸ் கோட். மாடு ஓட்டுறவங்களாம் பாருங்க, ஒரு குச்சி ஒன்று வச்சுருப்பாங்க, அதில் அடித்து ஓட்டுவாங்க. அப்படின்னா அதாவது பயிற்சி கொடுக்குறாங்க, அதுக்கு எப்படி இப்படி இருக்கணும், எங்கே வாலில் குத்தணும், அது எப்படி திரும்பணும், எல்லாத்துக்கும் ஒரு பயிற்சி. அந்த ஸ்டிக்கு, அது பேர் தான் ஆக்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குச்சி வச்சு தான் அவங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கு லேர்னிங் ப்ராசஸ் அதை சொல்லிக் கொடுக்குறாங்க மாட்டுக்கு. அதுதான் ஆக்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் லேமேட். ஹே அப்படின்னா கிரேஸ். இதுக்கு என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, இது ஒன்றும் இல்லை. ஏன் வியாதி வர்றதுக்கு காரணம் அப்படின்னா, சரியாய் தேவனுடைய கிருபையை கற்றுக்கொள்ளாதவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, தனக்கான வேலியை அமைத்துக் கொள்கிறாராம். கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்களே ஒரு வேலியை தனக்கே உற்பத்தி கொண்டிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, கிருபையை சிந்திக்க கூடாதபடிக்கு அவங்க மைண்டில் நிறைய கவலைகளை போட்டு வேலின்னு போட்டு அடைச்சி வச்சிட்டாங்க. ஆண்டவரை சிந்திக்க முடியாது. அடுத்தது பணம் பிரச்சனைகள் அப்படின்னு போட்டு வேலியை போட்டு மூடிட்டாங்க. கிருபையை கற்றுக்கொள்ள முடியல. ஆண்டவர் எனக்காக எவ்வளோ செஞ்சிருக்கிறாருன்றத அவங்களாம் நினச்சி பார்க்க முடியல. நினச்சி பார்த்தா சர்ச்சைக்கு வருவாங்க, சபைக்கு வருவாங்க, ஆண்டவருடைய ஆராதனைக்கு இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அப்போ ஏதோ ஒரு வேலை என்கிற ஒரு வேலி, பணம் என்கிற ஒரு வேலி, பாவம் என்கிற ஒரு வேலி, ஃபங்க்ஷன் என்கிற ஒரு வேலி. ஃபங்க்ஷன் போயிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் பார்ப்பாரு, உடம்புல எந்த ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆகாது, ஃபங்க்ஷனே ஆகாமல் போயிடும். அந்த அளவுக்கு கர்த்தர் மாற்றிடுவார். ஃபங்க்ஷன் போனீங்கன்னா உடம்புல எந்த ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆகாது, ஃபங்க்ஷனே ஆகாதுன்றார். அதனால் அந்த ஒரு வேலி, ஃபங்க்ஷன் என்கிற ஒரு வேலி, அந்த மாதிரி வேலி போட்டுக்கிறாங்க. கிருபையை கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வேலி அமைத்து கொண்டார்கள். யார் ஒருத்தவங்க
கிருபை அதிகமாக கற்றுக்கொள்ளணும், ஆண்டவர் அதிகமாக தேடணும், ஆராதனைக்குள்ளாக ஆண்டவரை ரொம்ப அதிகமாக அவரை மகிமைப்படுத்தணும், அவரை கிருபை எப்பொழுதும் போற்றி பாடிக்கொண்டே இருக்கணும்னு யார் அதுக்கு சிந்தனையாகவும் அதுக்கு வாயின் துதியிலாகவும் யார் அவரை பாடி ஆராதிக்கிறாங்களோ அவங்க கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் அர்த்தமா. அப்போ அந்த சபைக்கு வரங்க எல்லாருமே கற்றுக்கொண்டுகிட்டே இருக்கிறாங்க. எதை பற்றி? ஆண்டோடைய கிருபை எப்படிப்பட்டது, அவருடைய திட்டம் எப்படிப்பட்டது, அவருடைய சுகம் எப்படிப்பட்டது, அவர் நம்மளுக்காக என்னமா இருக்கிறார் என்பது உண்மையான தகப்பனுடைய அந்த எல்லா விதமான ரகசியங்களும் பெற்றவர்களாக பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவ்வளோ பெரிய ரகசியம் எழுதி வச்சுட்டு அவர் போயிட்டு இருக்கிறாரு. என்ன ரகசியம்னா, எல்லா சொத்துக்கும் நீதான்பா வாரிசுன்னு. இது தெரியாம நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அவர் மேலே அன்பே இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மகனுக்கு ஒரு புதையல் கிடச்சிருக்குது, அப்பா எழுதி வச்சுட்டு ஒரு பத்திரம் கிடச்சிக்குது, தூக்கி போட்டுருவானா? உடனே இன்ட்ரெஸ்டாக எடுத்து படிப்பான். அந்த பத்திரத்தில் என்னென்னா எழுதியிருக்குது அதை பற்றி இன்ட்ரெஸ்ட்டாக படித்தாதான் உனக்கு தூக்கம் வரும். இன்னைக்கு நிறைய பேர் அப்பா எழுதி கொடுத்துருக்கிறாரு, இதை படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே வரல நிறைய பேருக்கு. ஏன்னா உண்மையான பிள்ளைகள் இல்லை, ஆராதனையில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, சபைக்கு வர்றது இன்ட்ரெஸ்ட் இல்லை, எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்? சொந்த பிள்ளைகளாக இருந்தால் தானே இன்ட்ரெஸ்ட் வரும். ஆவிக்குரிய பிள்ளைகள் அவரோடு இருக்கிறாருன்னா இன்ட்ரெஸ்ட் வரும். ஓ, என்னோட பத்திரம் எனக்கானதான் அவர் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார், நான் படிச்சே ஆவேன், நான் துதிக்கு நான் போய் ஆவேன், நான் ஆராதனைக்கு நான் போய் ஆவேன், மகிமைப்படுத்தினேன், ஏன்னா நான் ஒரு பிள்ளை, அவருடைய ரகசியம் எனக்கு தான், எனக்கு அந்த ரகசியம் தேவையில்லை அப்படின்னா நீ வேற யாருக்கோ பிறந்திருக்கிறன்னு அர்த்தம். ஆண்டவருக்கு நீ பிறக்கலை, நம்முடைய கடவுளுக்கு நீங்கள் பிறக்கலன்னு அர்த்தம். அப்போ இன்ட்ரெஸ்டாக எடுத்து யார் பைபிளையும் ஆண்டவர் துதியையும் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ, யாரெல்லாம் அவரை தியானிக்கிறாங்களோ, யாரெல்லாம் சுகத்தை பற்றி பேசுகிறாங்களோ, யாரெல்லாம் கட்டளைகளை யாரெல்லாம் கேட்டு அதன்படி யார் செவி கொடுத்து அந்த நியமங்களெல்லாம் யார் கை கொண்டிருக்கிறாங்களோ, எகிப்தில் இருக்கிற ஒரு வியாதியும் நான் கொடுப்பதில்லை என்றார் ஆண்டவர். இது நிச்சயமாகவே ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தைகள். ஏன்னா அவர் பரிகாரியாகிய கர்த்தர் என்று வாசிக்கிறோம். அந்த பரிகாரம் என்றது தான் யெகோவா ராஃபா. ராஃபாக்கு தான் சுகத்தை உண்டு பண்ணுகிறவர், நம்மளுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர், கடைசியில் வியாதியையும் நம்மளுக்கு எடுத்து போட்டு சுகத்தை நம்மளுக்கு உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்போ கிருபையை கற்றுக்கொள்ளுங்க. அதுதான், நீங்களா ஒரு வேலையை போட்டு அடைச்சிக்காதீங்க. கிருபைக்கு வேலையே தேவையில்லை. கிருபையை கற்றுக்கொள்ள எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கலாம். அவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. ஏன்னா கொந்தளிக்கும் கடலில் எவ்வளோ பேர் சீஷர்களை மாட்டிக்கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மட்டும் கீழே போய் தூங்கிட்டு இருந்தாராம். ஏன்னா அவருக்கு தெரியும் கிருபைனா என்னன்னு தெரியும், ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார்னு தெரியும். ஆனால் கடல் அலை புரண்டது, சீஷர்கள்லாம் தவிக்கிறாங்க. ஐயரே ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையான்னு கேட்குறாங்க. இயேசு கிறிஸ்து அடியில் தூங்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை தெரியுமா? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் தான் சொன்னார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அந்த வசனம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அக்கறைக்கு போவோம் வாருங்கள், படிக்கிறது நேரம் இல்லை, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். இந்த வார்த்தை இயேசு சொல்லிட்டார்னா எங்கே தான் போவாங்க? அடுத்தது அக்கறைக்கு தான் போவாங்க. எவ்வளோ பெரிய காத்துனா அடிக்கட்டும், எவ்வளோ பெரிய சுனாமினா அடிக்கட்டும், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் வரட்டும், கவலை இல்லை. அவர் சொன்ன வார்த்தையில் அவர் விசுவாசத்தை வைத்ததுனால தான் கீழே போய் நிம்மதியாக தூங்குறாரு. அவர், நான் சொல்லிட்டேன் என் தேவன் கரெக்டாக என் அக்கறை கொண்டு போவார், என்ன சூழ்நிலைகள் வரட்டோங்க, அவர் தான் வாழ்க்கையை நடத்துறாரு. எந்திரிச்சாரு, கடலை அதட்டினாரு, எல்லாத்தையும் பார்த்து அப்படியே அமைதலாருன்றாரு. சொன்ன வார்த்தை கீழ்ப்படியும். எவ்வளோ பெரிய போராட்டங்கள், நோய்கள், எதிர்ப்புகள், சண்டைகள், ஏமாற்றங்கள், தவிப்புகள், எவ்வளோ துன்பங்கள் உங்களை சுற்றிலும் வரட்டும் பாருங்களேன், தேவைகள் எவ்வளோ சுற்றிலும் வரட்டும் பாருங்களேன், அவருடைய கிருபை உங்களை வாழ வைக்கும். நான் உன்னை கரை சேர்க்கிறவனாக இருக்கிறேன், உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், உன்னை நான் உற்பத்தி பண்ணிருக்கிறேன் உண்மைனா, உன்னை நான் உருவாக்கி இருக்கிறது உண்மைனா, உன் திட்டத்தை என் பரலோகத்தில் நான் எழுதி வச்சிருக்கிறேன், அந்த திட்டத்தை கடைசியில் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் நான். அதனால் அந்த வார்த்தையின் மேலே நம்பிக்கை வச்சு உங்கள் வாழ்க்கையை நடத்துங்க, அவர் மேலே பாரத்தை போட்டு நடத்துங்க. கவலையே என்கிட்ட கொடுத்துருன்றாரு. கவலையெல்லாம் வச்சுட்டு நம்மளுக்கு ஒரே ஒரு வழி தான், ஜாலியாக உட்காந்து ஆண்டவருடைய நாமத்தை பாடி துதிச்சு ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறது தான் நம்முடைய வேலை. அதுதான் நம்முடைய கத்தர் அதை தான் நம்மளை பண்ண சொல்கிறார். இதை பண்ணினா நிச்சயமாக அக்கறை செலுத்துவாங்க. ஒரே ஒரு சின்ன பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா, படகுல போயிட்டே இருந்தாங்க, கப்பலில் போயிட்டே இருந்தாங்க. திடீர்னு பயங்கரமான, உண்மையாக நடந்த சம்பவம், பயங்கரமான ஸ்டார்ம்ஸ், தண்டர், இடி பயங்கரமாக அடிக்குது. அந்த பக்கம் இந்த பக்கமும் நிறைய புயல்கள் சுற்றி அப்படியே அடிக்குது பாருங்க, கப்பலே கவுருது. அந்த ஒரு பாப்பா மட்டும் ஜாலியாக சிரிச்சின்னு விளையாடின்னு இருக்குது. அந்த பாப்பா கூட்டி, ஆமா இவ்வளோ கொந்தளிக்குது, சாக போகிறோம், நாங்கள் பயந்து நிற்கிறோம், நீ என்னவா அப்படி சிரிச்சிட்டு இருக்கிற, சந்தோஷமாக போய் வந்து நிற்கிற, எனக்கு அதெல்லாம் கவலையே இல்லை. ஏமா அப்படி சொல்கிற? எங்கள் அப்பா தான் கேப்டன், அவர் தான் வாழ்க்கையை அந்த படகை ஓட்டிகிட்டு இருக்கிறது அவர் தான். நான் எதுக்கு, எப்படி இருந்தாலும் நான் இருக்கிறேன்ல, என்னை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே எங்கள் அப்பா நிச்சயமாக அந்த கப்பலை கரை சேர்ப்பார், எனக்கு தெரியும், எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு ஜாலியாக ஓடிட்டு இருக்குது. நம்முடைய வாழ்க்கை கப்பல், அவர் ஓட்டுகிறார், அவர் தலைவராக இருக்கிறார், அவர் கேப்டனாக இருக்கிறார் நம்ம வாழ்க்கையில். அவர் நிச்சயமாக சந்திப்பார். வாழ்க்கை அழகாக போகும். அடுத்த ஸ்லைட் போடுப்பா, அந்த பிக்சர் தான் இருக்கும் பாருப்பா.
அந்த படகு ஓட்டுறது. ஆண்டவர் தான் நம்மளுக்கு கேப்டனாக இருந்து நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஒரு பயமும் இல்லை நம்மளுக்கு. ஆண்டவர் துணை நிற்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையின் தலைவராக இருக்கிறார். எப்போ அவர் என் வாழ்க்கையில் தலைவர்னு எப்போ நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அவர் உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையை நடத்துவார். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கஷ்டத்தில் கர்த்தர் அவரே நங்கூரமாய் அந்த சுக்கானை பிடித்து கொண்டு ஓட்டுகிற கேப்டனாக இருக்கிறார். கண்டிப்பாக உங்களை திசை திருப்புகிற கப்பலாக அவர் மாலுமியாக கேப்டனாக வாழ்க்கையில் இருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களை அக்கறைக்கு போக பண்ணுவார் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. யாரெல்லாம் தலைவராக கேப்டன் இயேசு கிறிஸ்து ஒத்துக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில எல்லாம் கர்த்தர் அற்புதமா ஆண்டவர் டிரைவ் பண்ணுவாரு. நிச்சயமா அக்கறைக்கு போவீங்க. நீங்க நினைச்ச வாழ்க்கையை கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் கொடுப்பாரு. கர்த்தர் வாழ வைக்கிறவர், யாரையும் சபிக்கிறவரோ குற்றப்படுத்துகிறவரோ காயப்படுத்துகிறவரோ இல்லை. அவர் மிகுந்த கிருபையுள்ளவர். இம்மட்டுமாய் நம்மளை உயிரோடு வைத்தது அவர் கிருபைனா, இனிமேலும் நம்மளை வாழ வைக்கிறதும் அவருடைய கிருபையாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் தாமே செய்தி ஆசீர்வதிப்பாராக.